திருச்சிற்றம்பலம். சிவாய நம. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி. அனைவருமே விநாயகர் வீட்டில் வச்சுருக்கவங்க சந்தன காப்பு பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்படுவீங்க. அவங்களுக்காக நம்ம வீட்டில் உள்ள விநாயகருக்கு சந்தன காப்பு செய்து நான் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு மொத்தமாக கரெக்டாக உங்களுக்கு சொல்ல போனோம்னாக்கா 20 நிமிடம், அதாவது சொல்லப்போனால் 18 நிமிஷத்தில் நான் அந்த சந்தன காப்பை செஞ்சேன். நீங்கள் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour ஆகும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு எளிமையான முறையில் சந்தன காப்பை எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முதல்ல சந்தனம் நீங்கள் விரிசல் விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கனாக்கா, சந்தனத்தை தண்ணியில் போட்டு இது பண்ணாதீங்க. பன்னீர் வாங்கிக்கோங்க. கடையில் பன்னீர் வாங்கி நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பண்ணிவிட்டு, இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் ஊற வைப்போம் பார்த்தீங்களா, அதே போல் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம இந்த துணி எதனா ஒரு காட்டன் துணி எடுத்து சுற்றி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 1/4 மணி நேரம் அந்த துணியில் சுற்றி வச்சுருங்க. சுற்றி வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பண்ணுறதுக்கு எடுத்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் ஒரு 3 நாள் விரிசல் விடாமல் இருக்கணும். இந்த சந்தன காப்பு 3 நாள் கழித்து தான் பிரிக்கணும். அதனால் அந்த 3 நாள் விரிசல் விடாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒரு சிலர் ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 கை 2 கால் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம நான் அதே போல் பண்ண போகிறதில்ல. நம்ம சந்தன காப்பே நம்ம செய்தாலும் சுவாமிக்கு வஸ்திரம் அணிவிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா, சாமிக்கு வஸ்திரம் அணிவிக்கிறதுனால நம்ம அந்த வஸ்திரம் அணிவிக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல மட்டும் நம்ம சந்தன காப்பு பண்ணியிருக்கோம். எல்லோரும் எப்படி சந்தன காப்பு பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். சின்ன பிள்ளையாராக இருந்தாலும் பெரிய விநாயகராக இருந்தாலும் கோவிலில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சந்தன காப்பு எளிமையான முறையில் பண்ணுறதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அனைவருமே வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற டவுட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட்டு இருக்கோ அந்த டவுட்டுக்கு நீங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க சந்தன காப்பு எப்படி பண்ணுறேன்னு. எப்போவுமே இந்த விரல் வைக்கிறதுல தான் எல்லாம் கன்ஃபியூஷன் ஆகுங்க. மற்ற இடம் ஃபுல்லாக வச்சுருவீங்க. விரல் வைக்கிறப்போ மட்டும் எண்ணிக்கையின் மூலிமா வைங்க. இப்போ 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் நீங்கள் வச்சுருக்கணும். அந்த எங்கே வைக்கணும் அப்படின்றது அந்த சிலை எப்படி வாட்டம் காமிச்சிருக்காங்களோ அதே போலவே நீங்கள் விரல் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சிலையில் எப்படி விரல் இருக்கோ அதே போல் தான் நான் விரலை வச்சுருக்கேன். சரிங்களா? அதே போல் விரலே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஓரளவுக்கு நீங்கள் எல்லா இடமும் வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் பன்னீர் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் விரலால் தொட்டு அப்படியே ஷைனிங் கொடுத்துட்டே வாங்க. அப்படியே ஷைனிங் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அது அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஷைனிங்காக மேடும் பள்ளம் இல்லாமல் நீங்கள் ஷைனிங் கொடுத்துட்டே வாங்க. இப்போ நான் வீட்டில் கிரீடம் விநாயகருக்கு இருந்ததுனால நான் கிரீடம் வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் கிரீடம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே சந்தனத்திலே கூராக அந்த திருமேனியில் எப்படி இருக்கோ அதே போலே நீங்கள் கிரீடம் வச்சுக்குங்க. இப்போ பாருங்கள், கீழே நான் வஸ்திரம் கட்டுறதுனால கீழே நான் சந்தன காப்பு பண்ணலை. சரிங்களா? கீழே நான் வஸ்திரம் போடுறதுனால சந்தன காப்பு போடலை. சைட்லேயும் இந்த 2 கைக்கும் பண்ணலை. ஏன்னா அங்கேயும் நான் வஸ்திரம் போடுவேன். வஸ்திரமே போடலனாலும் நீங்கள் அந்த பக்கம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மாலை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு வராது. அப்படி இல்லை அந்த ஃபுல்லாக உங்களுக்கு பண்ணி பார்க்கணுன்னு ஆசைனாக்கா நீங்கள் அந்த பின்னாடி ஒரு குச்சை ஒன்று ரெடி பண்ணி கட்டிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் மாலையை போட்டிங்கனாக்கா அது நீங்கள் ஃபுல்லாக சந்தன காப்பு பண்ணது தெரியும். இதிலே வந்து கலர் பேப்பரை நீங்கள் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கனாக்கா அந்த கலர் பேப்பரை அழகாக கட் பண்ணி நீங்கள் டிசைனும் பண்ணிக்கலாம். காது நம்ம வீட்டில் காது இருக்குது, இந்த பித்தளை காது வச்சுக்கலாம். காது இல்லாதவங்க அப்படியே காது வச்சுக்குங்க. பட்டை நம்ம இதில் இருக்கிற பொருள் நகை செட்டுலாம் போட்டு அவருக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நீங்கள் வந்து சாதாரணமாக திருநீர்லேயே கூட பட்டை போடுங்க. கண்மலர் இருக்குது வீட்டில், கண்மலர் வச்சுருக்கேன். இவருக்கு அந்த கண்மலர் வந்து செட் ஆகலை, அதனால் பெரிய சைஸ் கண்மலர் வைக்கிறேன். சரிங்களா, கண்மலரும் வச்சாச்சு. நீங்கள் வந்து சாதாரணமாக சந்தன காப்பு பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற எளிமையான முறையிலேயே ஒரு வாட்டர் பெயிண்ட் வாங்கி அதிலே வந்து பட்டெல்லாம் அழகாக வச்சுட்டு, அப்படி வாட்டர் பெயிண்ட்டு வாங்க முடியலனாக்கா நீங்கள் வீட்டில் இருக்கிற சந்தனம், திருநீர், குங்குமம் அதை பயன்படுத்தியே மற்றதெல்லாம் குங்குமத்தை பயன்படுத்தி நெய் பாலிஷ் வச்சுக்கலாம். சந்தனத்தை பயன்படுத்தி திருநீரை பயன்படுத்தி பட்டை போட்டுக்கலாம், கொம்பு வச்சுக்கலாம். அதே போல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த டிசைன், அந்த துதிக்கையில் டிசைன் வரும் இல்லையா, அந்த டிசைனு எல்லாமே வந்து வாட்டர் பெயிண்டில் நீங்கள் அழகாக உங்களுக்கு எப்படி டிசைன் வருதோ அதே போல் வந்து நீங்கள் வாட்டர் பெயிண்டில் போட்டுக்குங்க. ஈஸி தான். இது வந்து ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்போம், ஆள்லாம் வச்சு செய்வோம். நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக தான். சாமிக்குனா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ அம்பாளுக்கு வேறு எதனா ஒரு தெய்வங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம் அலங்காரம் பண்ணுறதுக்கு. ஆனால் விநாயகருக்கு சந்தன காப்பு பண்ணுறது ஈஸி. ஏன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கார். அப்படியே வச்சு நமக்கு அப்படியே அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்தனாக்கா அழகாக உருவம் கொடுத்துருவார். கண்ணுக்கு புருவம் கொடுத்தாச்சு. அப்படியே முடி நம்ம டிசைன் தான், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்படியே போட்டாச்சு. டிசைன்லாம் போட்டு நம்ம கண்ணுக்கு பொருவெலாம் கொடுத்து அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணி அப்படியே வந்து நம்ம மலர் சாத்த வேண்டிதான். நாளைக்கு மலர் சாத்தி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம எந்த நகை அதுக்கு சூட் ஆகுதோ அந்த நகையை விநாயகருக்கு போட்டு நம்ம அழகு பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற நகையும் போட்டுக்கலாம். போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி நாளைக்கு நான் வந்து ஒன்று மலர் சாற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.